மனோஜ் கடையில் இருக்கும் போல் ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாங்க ஒருத்தவங்க. அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, என்னை யாருன்னு தேடாதீங்க, உங்களுக்கு சுற்றி உள்ளவங்களால் பல பிரச்சனைகள் வர காத்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. எழுதினோடனே அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கிற மனோஜ் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போல ரோகிணி ஃப்ரெண்டு திவ்யாவும் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனேவும் என்ன மனோஜ் பயந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லியும், இல்லை இங்கே ஒரு லெட்டர் வந்துச்சு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேவும் ரோகிணி பார்த்து பயந்துட்டு, உடனே யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க மனோஜ், நீ இதை பற்றிலாம் யோசிக்காத அப்படிங்க. ப்ராங்க் பண்ணுறதா இருந்தால் எங்கே கேமரா இருக்குது, யார் எங்கே ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. இப்படி முட்டாள்தனமாக பேசாத மனோஜ், யாராவது ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தொழிலதிபர் ஆகிறது ஒரு பிஸ்னஸில் இருக்கிறோன்னா பல பேரால் பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம பொறுப்பாக எடுத்துக்கிறக்கூடாது. நம்ம வேலை ஏதோ அதைத்தான் பார்க்கணும் மனோஜ், இதை பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க. போன உடனேவா மனோஜ் வந்து இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போல் சரி இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உக்காந்துக்கிறாங்க. அந்த சைடு வந்து நம்ம முத்துவும் மீனாவும் போய் செகண்ட்ஸில் கார் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கார் வாங்கிட்டு வந்தோடனே பாட்டி அப்புறம் அண்ணாமலை விஜயா எல்லாத்தையும் கூப்பிட்டு கார் வாங்கிட்டே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா விஜயா சொல்கிறாங்க, செகண்ட்ஸில் தானே வாங்கியிருக்க, என்னமோ புதுசாக வாங்கினதுன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற, செகண்ட்ஸில் கார் தானே அப்படின்னு சொல்லி சொல்லியும் நம்ம முத்துவுக்கு மூஞ்சி ஒரு மாறுது. உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, செகண்ட்ஸில் வாங்கினா என்ன, நீ மென்மேலும் வளருவ முத்து, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா எல்லாம் மீனா வந்த யோகந்தாம்மா முத்துக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கிறான், நல்லா வளர்ச்சி அடைவான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம ரவி ஸ்ருதிலாம் கங்க்ராட்சி சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனேவா வாங்க பாட்டி நம்ம ரவுண்ட்ஸ் போகலாம், ஒரு ரவுண்ட்ஸு காரில் அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்றாங்க. நான் எதுக்குடா முத்து, நீ வந்து அண்ணாமலையை கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முன்னாடி போய் உட்கார போகிறாங்க. அதுக்கு பாட்டி டே எங்கே போய் உக்காடுற, நம்மளை நீ பின்னாடி உக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்னாடி போய் உக்காந்துக்கிறாங்க. அப்புறம் விஜயாவையும் பின்னாடியே உட்கார சொல்கிறாங்க. முத்து கார் ஓட்டுறாங்க. மீனா வந்து முன்னாடி சீட்டில் உக்காந்துக்கிறாங்க. அப்போ கார் ஓட்டிகிட்டு போகும் போல் முத்து சொல்கிறாங்க, மீனா சீட் பெல்ட்டில் போடு, இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா சரின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு புரிஞ்சிருது. புரிஞ்ச உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் தள்ளி உக்காந்துருக்குறாங்க. பார்த்த உடனே சரி பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ முதல்ல பெல்ட்டை போடு, சீட் பெல்ட்டை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீட் பெல்ட்டை போட்ட உடனேவா நம்ம முத்து வந்துட்டு வண்டி ஓவர் டேக் பண்ணிவிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ண உடனேவா இவங்க விஜயாவும் நம்ம அண்ணாமலையும் 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. இடித்த உடனே பார்த்து உக்காருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு அண்ணாமலை இடித்த உடனே நீ பார்த்து உக்காரு, ஏன்டா வண்டியை இப்படி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்துக்கிட்ட. இல்லைப்பா வண்டி நல்லா தான் இருக்குது, நானும் நல்லா தான் ஓட்டுறேன், ரோடு தான்ப்பா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனாவுக்கு சிரிப்பு வந்துடுது. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்புறம் நம்ம மனோஜ் வந்து இந்த விஷயத்த, அதாவது அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்களா ஷாப்பில் இருக்கும்போல, அந்த லெட்டரை நினச்சிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே நம்ம விஜயா வந்து கேட்குறாங்க, என்னடா மனோஜ் பேய் கணக்கட்டா நைட்டு நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, என்னத்தடா யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே இல்லைம்மா கடையில் ஒரு லெட்டர் வந்துச்சு, அது என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி காட்டுடா அப்படின்னு சொல்லி அதை காமிச்ச உடனே படித்து பார்த்துட்டு, ஏன்டா இது முத்துவுக்கு மாதம் 50,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் போட்டு நீயா ஏதாவது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே
மனோஜ் வந்து அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே அப்புறம் என்ன, நீ இதை ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு சொதப்பிக்கிட்டு இருக்காத, ஏன்னா அத்தை வந்து என்னைய தான் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீ கரெக்டாக கொண்டு வந்து மாதம் ஆனால் 50,000 கொண்டு வந்து என் கையில் கொடுக்குற பார்த்துக்கோ. இந்த கதை அந்த கதைன்னு ஏதாவது கதை கட்டிக்கிட்டு இருக்காத. இல்லை அப்படின்னா ரோகிணிக்கிட்ட சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லி மொத்தமாக காசை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு கடனை அடைச்சிட்டு விடுங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்க. இல்லைம்மா, அந்த லெட்டரில் உள்ள மாதிரி சுற்றி உள்ளவங்களால தான் பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தன் சொன்ன மாதிரி எனக்கு சுற்றி உள்ளவங்களால தான் பிரச்சனை வரும் போலம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ யாருடா வருவா அப்படின்னா, இந்த நீங்கள் தான், நீங்களே இப்படி பேசுகிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை சொல்கிறாங்க. ஆமாண்டா, உனக்கு செஞ்சதுக்கு நான் இன்னும் என்னென்னலாம் செருப்படி கிடைக்க போதோ எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன என் மயன்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி வச்சு ஆடுறதுக்கு அந்த முத்து பையில பரவாயில்ல போலடா. என்ன அவனாலும் தான் சொந்த உழைப்பில் பொண்டாட்டி பிள்ளைங்கள நல்லா வச்சு காப்பாற்றிக்கிட்டு குடும்பத்தையும் நல்லா காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான். ஒன்றால் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தாண்டா வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜை சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க. போனோடனே மனோஜ் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரோகிணி வர்றாங்க. ரோகிணி வந்து என்ன மனோஜ் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லை ரோகிணி, இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சது யாராக இருக்கும், எனக்கு சுற்றுக்குள்ளவங்களாத பிரச்சனை வரும்னு யார் இப்படி எழுதி வச்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே சுற்றி உள்ளவங்க பிரச்சனைனா அவங்க அந்த மீனாவாலையும் முத்துவால தான் பிரச்சனை வரும். நீ அதெல்லாம் நீ இது பண்ணாத, நான் இருக்கந்தாண்டியும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ அதை பற்றிலாம் யோசிக்காத மனோஜ். இப்படிலாம் மொட்டை கடிதாசி போட்டவங்களாம் நல்லவங்களா, அதை யோசி நீ முதல்ல. அவங்க எந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்களோ அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் மனோஜ் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதிலேருந்து என்னென்னா, நம்ம மனோஜ் வந்து அவங்க கடையில் 2 பேர் வேலை பார்க்குறாங்களா, அவங்க தான் இந்த மாதிரி மொட்டை கடிதாசியை எழுதி டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களால தான் பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இதெல்லாம் வந்து நம்ம மனோஜ் வந்து ஏமாந்து 4 லட்ச ரூபாய்க்கு அதை லாஸ் பண்ணதுனால அந்த கடையிலே உள்ளவங்க வந்து இவரை வந்து ஏமாற்றியே நம்ம பொழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களே லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு மனோஜ்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அவருக்கு வந்து, அதாவது மனோஜுக்கு வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகுறது அவங்க கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃபால் தான் அவங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்க போகுது. அதனால் மனோஜ் வந்து எந்த தொழிலையும் முன்னேற மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்கிற மாதிரியே கடைசியில் மனோஜ் அவங்க பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு தான் உட்கார போகிறாங்க. பிறகு ரோகிணி வந்து முத்து சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்குது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட போகிறாங்க.